ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசியில் 33 வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் 33க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் வந்து பார்த்திங்கன்னா 53 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ தான் ஒரு நாளுக்கு முன்னாடி தான் பிசி 53 அடிச்சிட்டான். திருப்பி வந்து 53 அடிச்சிருக்கான். நம்ம கொடுத்த நம்பர் பிசி 33 நல்ல பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 95, 85, 75. ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 65 சொல்லி அடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டில் தான் இங்கே பிசி வந்து 63, ஒரு நாள் விட்டு 53, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா 43 அடிச்சிருப்பான். அப்போ திருப்பி அடுத்த நாள் பிசி ஒரு 33 வந்து கேம் முடியும் சொல்லியிருந்தேன். ஆனால் சி போர்டு மட்டும் தான் பாஸ் ஆச்சு. பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 3க்கு பார்த்திங்கன்னா அவன் 5 அடிச்சிட்டான். ரிப்பீட் 53 திருப்பி அடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல நம்பர் தான் மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாயினில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தேன். அதுவும் நல்ல பேட்டர்னு, அதுவும் பார்த்துக்கோங்க. அந்த பேட்டர்ன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏபியில் வந்து 59 வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. நல்ல பேட்டர்ன் தான். ஏபி பாருங்கள் 75க்கு அவன் ஒரு நம்பர் மட்டும் ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி 25 சொல்லி அடிச்சிருப்பான். 75க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 25 அடிச்சிருப்பான். இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 54க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 04. அவன் அடுத்த நாள் பாருங்கள் 04 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்த பேட்டர்ன் 3வது நம்பர் பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா 45. அப்போ 45க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9. அப்போ 4க்கு பவர் 9. அப்போ ஏபி வந்து 95 சொல்லி இங்கே அடிச்சிருக்கணும். 95 அடிச்சிருக்கணும். நான் 3வது டைம் கண்டிப்பாக ட்விஸ்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 95 திருப்பி நம்ம ஏபியில் 59 வரும்னு சொல்லியிருந்தேன். 591 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஏபி 59க்கு அவன் 45 சொல்லி திருப்பி ரிப்பீட் அடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. 45 அதை திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணி 95 அது திருப்பி 59 அடிப்பான்னு பார்த்தேன். ஒன்று 95 அடிச்சிருக்கணும், இல்லை 59 அடிச்சிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 45 அப்படியே அடிச்சிட்டான். தொடர்ந்து 3 நம்பரை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். 75 அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 25 அடிச்சிருந்தான். இங்கே 54 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி 04 அடிச்சிருந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 45. இந்த 45க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 95 அடிக்கணும், இல்லைன்னா 59 அடிக்கணும். ஆனால் திருப்பி ரிப்பீட் 45 அடிச்சிட்டான். ஓகே, நல்ல நம்பர். 2 பேட்டர்னுமே மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். நாளைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு சி போர்டு வந்து 3 வர்ற மாதிரி இருக்குது. எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. டெமோஸ் மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 44. ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏ போர்டு வந்து 4க்கு பாரு 9. 44க்கு 94 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 94 அதுக்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி 44க்கு ஒரு 94 அடிச்சிருந்தான். இப்போ அதே பேட்டர்ன் தான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி பார்த்திங்கன்னா 43. பிசி வந்து 43. ஒரு நாள் விட்டு பிசி ஒரு 93 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிசி ஒரு 93 கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 94க்கு 44 அடிச்சிருந்தான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 43 அதுக்கு ஒரு 93 வந்து அந்த கேம் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நமக்கு பி போர்டு 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பி போர்டு 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து எப்பவுமே கரெக்டாக அடிச்சிருவான். நம்ம டெமோ மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாகவே இருக்கும். இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பி போர்டு பாருங்கள் 5. அந்த பி போர்டு 5 அதை எடுத்து ஏ போர்டில் 5 அடிச்சிருப்பான். பி போர்டு 5 அதை எடுத்து ஏ போர்டில் 5. இங்கே பி போர்டு 4 அதை எடுத்து ஏ போர்டு 4. கரெக்டாக அந்த மாதிரி 2 பேட்டர்ன் முடிச்சிருப்பான். இப்போ நமக்கு ஏ போர்டில் பாருங்கள். இங்கே ஏ போர்டு 5 அதை எடுத்து பி போர்டில் 5 அடிச்சிருந்தான். இங்கே ஏ போர்டு 4 அதை எடுத்து பி போர்டில் 4 அடிச்சிருந்தான். இந்த பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பி போர்டு 5 அதை எடுத்து ஏ போர்டில் 5 அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு பி போர்டு வந்து 4 அதை எடுத்து நமக்கு ஏ போர்டில் 4 அடிச்சிருப்பான். இப்போ அங்கேருந்து பாருங்கள். இங்கே ஏ போர்டு 5 அதை எடுத்து பி போர்டில் 5. இங்கே ஏ போர்டு 4 அதை எடுத்து பி போர்டு 4. ஓகே, அதே சேம் ரூட்டு தான், அதே பேட்டர்ன் தான். இப்போ எப்படி மட்டும் அடிக்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பி போர்டு 7. அந்த 7க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 2 அடிச்சிருப்பான். 7க்கு அது பவருக்கு வந்து 2 அடிச்சிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து 5. அந்த 5க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஏ போர்டு 0 அடிச்சிருப்பான். ஓகேவா, கரெக்டாக முடிச்சிட்டான். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏ போர்டு 0 அதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 5ன்னு அடிச்சிட்டான். இங்கே ஏ போர்டு 4 அதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 9. அப்போ பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பி போர்டு 9 ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி 9 வந்து பிசி 93 தான் வரணும். என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோ. கரெக்டாக அடிச்சிட்டு வரான். நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பிசி 93 நல்லாவே இருக்குது. திருப்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும். 94க்கு ஒரு 44. அப்போ 43க்கு ஒரு 93 வந்தால் கேம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். பிசி ஒரு 93 வந்தால் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா 03. ஏசி வந்து பார்த்திங்கன்னா 03 அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 53 அடிச்சிருப்பான். 0க்கு பார்த்திங்கன்னா பவர் வந்து 03க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 5. அந்த 03க்கு 53 அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 43. அந்த 43க்கு அவன் வந்து 93 சொல்லி சிம்பிளாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை மாதிரி பேட்டர் வந்து எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான். நம்ம டெமோ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 57 ஏசி 57
அடுத்த நாள் பாருங்கள் பிசி ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 58ன்னு அடிச்சிருப்பான். ஏசி 57 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 58ன்னு அடிச்சிருப்பான். இங்கே ஏசி 48 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 49 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து 2 பேட்டர்ன் கரெக்டாக முடிச்சிருப்பான். 57க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 58, இங்கே 48 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 49. அதே பேட்டர்ன் தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் இங்கே பவர் பண்ணுறான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இங்கே 03 ஏசி 03 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 53 அடிச்சிருந்தா, இங்கே ஏசி 43 ஒரு நம்பர் பவர் பண்ணி பிசி 93 சொல்லி அடிக்க போகிறான். பிசி 93 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி பிசி 93 சொல்லி அடித்தானாக்கா நமக்கு வந்து ஏ போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். ஒரே சிங்கிள் நம்பர் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். அது என்ன நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு ஜூலை மாதம் பாருங்கள், ஜூலை மாதம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் 4 வாட்டி பார்த்திங்கன்னா 2 அடிச்சிருப்பான். 2 சொல்லி 4 அடிச்சிருப்பான். அதே பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 3 சி போர்டு 3 திருப்பி நமக்கு ரிப்பீட் வந்து பார்த்திங்கன்னா 3 திருப்பி ரிப்பீட் 3 திருப்பி ரிப்பீட் வந்து நமக்கு 3 வர மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்கா மட்டும் டிப்பாக பார்த்துக்கோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா ஏசி பாருங்கள், ஏசி வந்து பார்த்திங்கன்னா 32 12 92 இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒத்த நம்பர். ஓகேவா, 3மே வந்து ஒத்த நம்பர். 32 ஒத்த நம்பரு, ஏ போர்டு 3 ஒத்த நம்பரு, 32 12 92 3மே ஒத்த நம்பர். அடுத்து 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா ரெட்ட நம்பர் 62 சொல்லி ரெட்ட நம்பர் அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 23 ரெட்ட நம்பர். ஓகேவா, 23 ரெட்ட நம்பரு. இங்கே ஏசி 03 ரெட்ட நம்பரு. இங்கே ஏசி 43 ரெட்ட நம்பர். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 3 வந்து ஏசி வந்து ஒத்த நம்பர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒத்த நம்பர் தான் வரணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி பார்த்தீங்கன்னா ரெட்ட நம்பர் அடிச்சிட்டான். ஏசி வந்து 23 ரெட்ட நம்பரு, 03 ரெட்ட நம்பர், 43 ரெட்ட நம்பரு. இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒத்த நம்பர் வச்சு தான் அடிக்கணும். ஒத்த நம்பர் பார்த்திங்கன்னா 1 3 5 7 9. ஓகேவா, இதை வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து 13 தான் வரது வாய்ப்பு இருக்குது. ஏசி 13 வச்சு பார்த்திங்கன்னா 193 சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் நம்பரை ட்ரை பண்ணிக்கலாம். அது என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கலாம். எல்லாமே ஒரு காரணத்தோட சொல்கிறேன், கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க பேட்டர்னை. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோ. இங்கே ஏபி பாருங்கள் 45க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 90 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டான். 45க்கு 2 நம்பருமே பவர் பண்ணி 90 சொல்லி முடிச்சிட்டான். இங்கே நமக்கு 94க்கு ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி 44 சொல்லி அதையும் முடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே 57 அதுக்கு ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி அவன் 25 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா, எல்லா நம்பர் ஒரு நம்பர் 2 நம்பர் பவர் பண்ணுறான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 45க்கு அவன் ஃபுல் பவர் வந்து 90 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே நமக்கு 94 அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் பண்ணி 44 அடிச்சிட்டான். இங்கே 57 அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 25 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வந்து 04 அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 45 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ பேலன்ஸ் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா 46 சொல்லி இருக்குது. அப்போ 46க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 91. அந்த 91 திருப்பி தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 19 சொல்லி அடிக்க போகிறான். நாளைக்கு ஏபி 19 பிசி 93 ஒரே சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா 193 சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 193 வந்தால் நம்ம ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒத்த நம்பரு. ஓகேவா, அதனால் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 13 நல்லா இருக்குது. அது மாதிரி பிசி 93 நல்லா இருக்குது. அது ஏபி பிசி பிரித்து விளாடுங்க, கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் வரதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் நம்பர் 193 சொல்லி ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, முடிஞ்சால் வந்து நம்ம டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் வந்து அதில் போடுறேன். டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா 18 KL ஜாய் 18 25 சொல்லி சேனல் சர்ச் பண்ணிங்கன்னா சேனல் வரும், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கெஸ்ஸிங் நம்பர் ஒரே சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 193. அது ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணிங்க, வின்னிங் வரது வாய்ப்பு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.